நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். கண்ணதாசன் ஒரு கவிதையில் அழகாக சொல்வான், எவற்றையெல்லாம் இந்த ஜனநாயகம் உங்களுக்கு பெற்று கொடுத்திருக்கிறது: எண்ணும் உரிமை, எழுதும் உரிமை, ஏசும் உரிமை, பிறர் பற்றி பேசும் உரிமை, எரிக்கும் உரிமை. ஒரு உரிமை, இரண்டு உரிமை இல்லை, இத்தனை உரிமைகளையும் நாம் பெற்றிருக்கிறோமே. இவற்றை நாம் பெறுவதற்கு அடித்தளமாக அமைந்தவர்கள் யார் யார்? அவர்களை யோசிக்க வேண்டும். காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியாவிற்கு விடுதலையை வாங்கி கொடுப்பதற்கு முன்னின்ற இயக்கம். நான் சொல்வது காந்தியின் காங்கிரஸை. இப்பொழுது அரசியலுக்கே நான் வரவில்லை. மகாத்மா காந்தி நாடு விடுதலை பெற்றது. இன்றைய இளைஞர்கள் முதலில் அதை நெஞ்சில் நிறுத்த வேண்டும். எந்த வகையில் காந்தி பெரியவர்? உலகத்தில் நண்பர்களே, அமெரிக்க விடுதலை போரை முன்னின்று நடத்தியவன் ஜார்ஜ் வாஷிங்டன். அந்த விடுதலை போரில் வெற்றியை பெற்று அமெரிக்கர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி அமெரிக்க ஆட்சி பீடத்தை அமைத்த அந்த கணத்திலேயே அந்த ஆட்சி நாற்காலியில் முதலில் சென்று அமர்ந்த மனிதன் ஜார்ஜ் வாஷிங்டன் தான். இந்த விடுதலை போருக்கு தலைமை ஏற்ற ஜார்ஜ் வாஷிங்டன் தான் அமெரிக்காவின் முதல் அதிபராக அமர்ந்தார். நீங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய கியூபாவை எடுத்துக்கொண்டால், கியூபாவில் புரட்சியை உருவாக்கியவன் யார்? ஃபிடல் காஸ்ட்ரோ. 50 ஆண்டுகளுக்கு மேல் அசையாமல் அந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்தது யார்? அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ தான். சோவியத் ரஷ்யாவில் ஒரு மகத்தான சமத்துவ மாற்றத்தை, சமதர்மத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தன் வாழ்வையே வேள்வியாக்கியது யார்? லெனின். ஜார் மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு சமதர்ம சமத்துவ சமுதாயத்தை சோவியத்தில் படைத்து ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய நிலையில் அந்த ஆட்சி நாற்காலியில் அமர்ந்தது யார்? அதே லெனின் தான். இப்படி வரிசையாக நீங்கள் வரலாற்று தாழ்வாரத்தில் நடந்து திரும்புகிற திசையெல்லாம் பார்த்தால், எங்கெல்லாம் புரட்சி வெடித்திருக்கிறதோ, புரட்சியின் மூலமாக எங்கெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றனவோ, அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பை முதலில் அதிகாரத்தில் அமர்ந்து நடத்தியவர்கள் யார் என்று பார்த்தால் அந்த புரட்சியை நடத்தியவர்கள் தான். இது நேற்றைய நெல்சன் மண்டேலா வரை பொருந்தும். தென்னாப்பிரிக்காவில் அந்த தென்னாப்பிரிக்கர்களின் விடுதலைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து 27 ஆண்டு காலம் காராக்கிரகத்தின் கம்பிகளை தழுவி தியாக முத்திரையை ஏற்றுக்கொண்ட நெல்சன் மண்டேலா தான் முதலில் அந்த ஆட்சி நாற்காலில் அமர்ந்தார். ஆனால் இதில் முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு வரலாற்று மனிதன் உண்டென்றால் அது மகாத்மா காந்தியை தவிர வேறு யாருமே கிடையாது. காந்தியின் வருகைக்கு முன்பு வரையில் காங்கிரஸ் என்பது பணக்காரர்களின், படித்தவர்களின் சட்டை பைகளில் சிறைப்பட்டு கிடந்தது. காஷ்மீரம் தொடங்கி குமரி வரையில் வெகு மக்களின் இயக்கமாக அதை வளர்த்தெடுத்த பெருமை அண்ணல் காந்திக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அண்ணல் காந்தியடிகள் இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு தன்னை முற்றாக அர்ப்பணித்துக் கொண்டார். காந்தி மட்டும்தான் இந்த தேசத்தின் விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். அதில் நேதாஜிக்கு பங்கு இருக்கிறது, அதில் பகத்சிங்குக்கு பங்கு இருக்கிறது. நீங்கள் வெளிநாடுகளிலே நின்றபடி படை நடத்தி இந்த தேசத்துக்கு விடுதலையை வாங்கித்தர வேண்டும் என்று போராடிய நேதாஜியின் படையிலே இருந்தவர்கள் அண்ணல் காந்தியடிகளின் தலைமையை ஏற்று சாத்வீகத்தின் அடிப்படையில் சட்ட மறுப்பு போராட்டத்தின் மூலமாகவும் ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாகவும் ஒரு புதிய புரட்சியை உருவாக்கி கொடுத்தவர்கள் அனைவருக்குமே பங்கு உண்டு. ஆனால் இந்த நாடு 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றதே,
அன்று இந்தியாவின் தலைநகராகிய டெல்லியிலேயே காந்தி இல்லையே. அவர் பிரதமராக இருப்பதா இல்லையா வேறு கதை. இந்த டெல்லியிலே இல்லையே. அந்த கோலாகலத்தில், அந்த கொண்டாட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவே இல்லையே. இந்த நாட்டின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தன்னுடைய அரசியல் வாரிசு என்று அறிவிக்கப்பட்ட மனிதன். அவர் பொறுப்பேற்கிற பொழுது பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்கு கூட காந்தி தயாராக இல்லையே. அந்த நேரத்தில் காந்தி எங்கே இருந்தார்? கல்கத்தாவிலே இருந்தார். மதத்தை மையமாக வைத்து மனித ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் ஒன்றாக இணைப்பதற்காக ஓடுகிற அந்த குருதி வெள்ளத்தை தடுப்பதற்காக இங்கிருந்து சென்று கல்கத்தாவில் இடிபாடுகளுக்கு இடையே இருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரனின் பாழடைந்த வீட்டின் மாடியில் இருதயம் முழுவதும் ரணப்பட்டு கைகளும் கால்களும் முடங்கிய நிலையில் கண்ணுறக்கமில்லாமல் படுத்து கிடந்தார் காந்தி. வாயே திறக்கவில்லை காந்தி. பிறகு பிபிசி திரும்ப திரும்ப அவரை வற்புறுத்திய பொழுது பிபிசி நிருபரிடம் காந்தி சொல்கிறார், எனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று நீ நினைத்து கொண்டு என்னை விட்டு செல் என்றார். எனக்கு ஆங்கிலம் தெரியாது, அந்த நிலையில் நான் என்ன செய்தி உனக்கு வழங்க முடியும்? அப்படி நினைத்து கொண்டு நீ செல் என்றார். சொல்லவே இல்லை. சில நாட்களுக்கு பிறகு அவர் வாய் திறந்தார். பத்திரிகையாளர்கள் அவரை சந்தித்த பொழுது, வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு தி நேஷன்? இந்த தேசத்திற்கு நீங்கள் வழங்குகிற செய்திதான் என்ன? அப்பொழுது காந்தி சொன்னார், ஐ வாண்ட் எ சொசைட்டி that will wipe every tear from every eye. This is my message. ஒரு மனிதனின் கண்களிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத சமுதாயத்தை நான் சந்திக்க விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய அழகிய சுதந்திரத்தின் அடையாளம் என்று காந்தி சொன்னார். ஒரு மனிதனின் கண்களிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத தேசத்தை தானா இன்று நாம் பெற்றிருக்கிறோம்? யோசியுங்கள். இன்றைக்கு இந்தியாவிற்குள்ளே 2 இந்தியா இருக்கின்றன. ஒரு இந்தியா ஷைனிங் இந்தியா, ஒளிர்ந்து கொண்டிருக்கிற இந்தியா. இன்னொரு இந்தியா இருட்டில் மூழ்கி கிடக்கிற இந்தியா. ஒரே நேரத்தில் 2 இந்தியா இன்றைக்கு நம் கண் முன்னாலே தரிசனம் தருகிறது. உலகத்தில் நண்பர்களே 196 நாடுகளின் கொடிகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னாலே பட்டொளி வீசி பறக்கின்றன. 196 நாடுகளில் ஒன்று இந்தியா. உலகத்தில் டாலர் பில்லியனர்ஸ், பெரும் கோடீஸ்வரர்கள், 100 கோடி 1000 கோடி எல்லாம் கணக்கில் நான் சொல்லவில்லை, பல்லாயிரம் கோடி பணத்தில் புரளக்கூடிய பெரும் கோடீஸ்வரர்களுடைய பட்டியலில் இந்தியாவிற்கு 4வது இடம் மறந்து விடாதீர்கள். 4வது இடம். நீங்கள் கரவொலி எழுப்புகிறீர்கள், மகிழ்ச்சி தான். ஆனால் இதன் இன்னொரு பக்கம் என்ன? பெருங்கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுதான் முக்கியம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு. மனிதவள மேம்பாடு என்பதை எதை அடித்தளமாக வைத்து நிர்ணயிக்கிறான்? எல்லாருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறதா? எல்லாருக்கும் உணவு கிடைக்கிறதா? எல்லாருக்கும் உடுத்த உடை இருக்கிறதா? சுற்றுப்புறம் சுகாதாரமாக இருக்கிறதா? வேலையின்மையே இல்லாமல் அனைவரும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இப்படி பல்வேறு தரவுகளை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படுவதுதான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அந்த மனிதவள மேம்பாட்டில் 196 நாடுகளில் நாம் 138வது இடத்தில் இருக்கிறோம். 138வது இடம். ஒரு பக்கத்தில் பெரும் கோடீஸ்வரர்கள் எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து பார்த்தால் 4வது இடத்தில் இருக்கிறோம் என்று பெருமைப்படுகிறோமே. இந்த இந்தியாவில் தான் இன்றைக்கு 127 கோடி மக்கள் இருக்கிறார்கள்.
127 கோடி மக்களில் நான் சொல்வது தமிழறிவு மணியனின் கணக்கு இல்லை, மத்திய அரசு தந்திருக்கிற கணக்கு. 127 கோடி மக்களில் 40 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழே என்றால் என்ன? 3 வேளை உணவு முழுமையாக கிடைக்காத நிலையில் இருக்கிறார்கள். 40 கோடி மக்கள் இன்றும் இந்த நாட்டில் இரவு உணவு இல்லாமல் ஈரத் துணியை வயிற்றிலே கட்டி கிழிந்த பாயில் கண்ணுறக்கம் இல்லாமல் கலங்கி தவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த இந்தியாவை நாம் பார்க்க வேண்டாமா? இப்படி 2 இந்தியாக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை எப்பொழுது இட்டு நிரப்பப் போகிறோம்? அன்றுதான் உண்மையாக நாம் சுதந்திரத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியும். டுமாரோ மார்னிங் somebody arrest you, உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. நான் சொன்னது அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. 28 ஆண்டுகள் சிறையில் இருக்கணும். நீங்க 28 இயர்ஸ் சிறையில் இருக்கணும். 28 ஆண்டு, which means you lose your youth. உங்க இளமையை மிஸ் பண்ணிடுவீங்க, உங்க வீட்டில் நடக்கிற கல்யாணத்தை மிஸ் பண்ணிடுவீங்க, உங்க வீட்டில் நடக்கிற டெத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. 28 இயர்ஸ் சிறையில் இருப்பீங்க. 28 ஆண்டுகள் கழித்து சிறையிலிருந்து வெளியே வர்றீங்க. உங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது. இட்ஸ் a new world. Prison is a different world. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல எலெக்ஷன் நடக்குது. You become the president of a country. பிரசிடென்ட் ஆன பிறகு எந்த ஆபீஸ்ல இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி இருந்தாங்களோ அவங்க ஆர்டர் சைன் பண்ணி தான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதே ஆபீஸ்ல அதே சேர்ல போய் உட்கார்றீங்க. அப்ப அந்த பிரசிடென்ட்டுக்கு யாரு டீ காஃபி எல்லாம் ஒரு செக்ரட்டரி சர்வ் பண்ணாங்களோ, நீங்க பிரசிடென்ட் ஆனோடனே அதே செக்ரட்டரி ப்ராப்ளி ஒயிட் அந்த நாட்டில் உங்களுக்கு டீ காஃபி சர்வ் பண்ண உள்ள வர்றாங்க. காஃபி கொடுக்கும்போது அந்த செக்ரட்டரி வெளியே போய் செக்ரட்டரியை சி ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்கார்றீங்க. ஜஸ்ட் இமேஜின் திஸ் குவாலிட்டி. இப்போ நீங்க கண்ணை திறந்துக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் திஸ் குவாலிட்டி. 28 இயர்ஸ் யூ ஆர் இன் பிரிசன். அது ராபின் பிரிசன்ல உங்களை போட்டு வைக்கிறாங்க. 28 இயர்ஸ் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் யூத். வெளியே வந்து 2 இயர்ஸ்ல நிறைய ஹீலிங் ஆகி எலெக்ஷன் நடந்து யூ பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் தட் கண்ட்ரி. At the age of 75 நீங்க பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் you go to an office, you sit in the same chair. இதுக்கு முன்னாடி எங்க பிரசிடென்ட்டா FW கிளர்க் இருக்கிறாங்க, ரியல் கேரக்டர். அவருக்கு சர்வ் பண்ண செக்ரட்டரி, அவருக்கு ஃபைல் கொடுத்த செக்ரட்டரி, யார் நீங்க உள்ள போடும்போது செக்ரட்டரியா இருந்தாங்களோ அதே செக்ரட்டரி உங்களுக்கு காஃபி கொடுக்க வர்றாங்க. You stand up, you greet the secretary. அந்த செக்ரட்டரி வெளியே வரைக்கும் போய் டோரை திறந்து அந்த செக்ரட்டரியை விட்டுட்டு மறுபடியும் வந்து உட்கார். நீங்க தான் நெல்சன் மண்டேலா. So you have to understand, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே தலைவர்ங்கிற பட்டத்தை கொடுத்துறோம். வர்றவங்க போறவங்கலாம் இன்னைக்கு தலைவர். கையில மைக் இருந்தா தலைவன், வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டை போட்டா தலைவன், இல்லைங்களா? 4 பேர் சுத்தி இருந்து ரீல்ஸ் போட்டா தலைவன். ஸோ உங்களுடைய இமேஜினேஷன்ல லீடர் அப்படிங்கிறது யார் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு நீங்க நிறைய ரியல் லீடர்ஸை பார்க்கல. இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை நிறைய லீடர்ஸை பார்த்தாங்க. காமராஜர் ஐயாவை பார்த்தாங்க, கக்கன் ஐயாவை பார்த்தாங்க. இந்தியா they have seen leaders at the ground level who actually mean business. பட் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா, பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி எல்லாம் உங்களை எல்லாம் பவுடர் போட்டு மேக்கப் போட்டு உங்களை எல்லாம் மாற்றி அவங்க பர்சனல் லைஃப் வேற மாதிரி இருக்கும். they come and make somebody to stand in front of you. அதனால ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் 70 பேர் யார் அந்த ஒர்க் ஷாப் வந்திருக்கீங்களோ, you have to understand நெல்சன் மண்டேலா எப்படிப்பட்ட லீடர். what kind of leader was மண்டேலா? அவரை உள்ள நிச்சு எந்தவித வன்மமும் இல்லாம கோபமும் இல்லாம அந்த கண்ட்ரியினுடைய ஹீலிங்காக அவர் பாடுபட்டு at the age of 75 he became the president of the country. the secretary வெளியே போய் அந்த புக் எழுதுறாங்க அந்த அம்மா, குட் மார்னிங் மிஸ்டர் மண்டேலான்னு. she wrote a book later. அவங்க சொல்றாங்க நெல்சன் மண்டேலா is a man of uncommon decency. uncommon decency. இந்த மாதிரி ஒரு டீசென்சி ஒரு ஹியூமன் பீயிங் நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி லவ். அவருடைய அன்பையும் நான் எங்கேயும் பார்த்தது. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடரா நீங்க வரணும், பொலிட்டிக்கல் ப்ராசஸ்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா ஐ வுட் எக்ஸ்பெக்ட் உங்களுக்கு 2 குவாலிட்டி இருக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பேன். யூ ஷுட் ஹேவ் அன்காமன் டீசென்சி. ஏன்னா சமுதாயம் மற்றவங்க எல்லாத்தையும் விட்டுரும். அவங்கள நீங்க ரெப்ரசன்ட் பண்ண லீடரா வரும் பொழுது
உங்களுக்கு சமுதாயம் வைக்கக்கூடிய பரீட்சை ரொம்ப கடினமான பரீட்சையா இருக்கும். உங்க மேல சமுதாயம் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் கொஞ்சம் லேட்டா தான் வைப்பாங்க. ஆனா பரீட்சை ரொம்ப கடினமா இருக்கும். அன்காமன் டீசன்சி. நீங்க ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா, நல்ல மனிதனா நீங்க மாற கத்துக்கணும். நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல ஹியூமன் பீயிங், அன்காமன் எக்ஸ்ட்ரானரி லவ். நீங்க எல்லாத்தையும் கடந்து வெளியே வர ஆரம்பிக்கணும். ஜாதி, மதம், ஒரு சித்தாந்தம், உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு கோவம் வராது, இதையெல்லாம் தாண்டி நீங்க மேல வர ஆரம்பிக்கணும்.